புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சித்தர் சுவாமிக்கு இன்று பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் கொண்ட சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த பூஜையில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பிரசாதங்கள் வழங்கினர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவையில் CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து ஏற்கனவே பிரெஞ்சு பயின்று வரும் மாணவர்கள் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. புதுவையில் 2026-27 கல்வியாண்டில் இருந்த CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மொழிக் கொள்கை ஒரு வெளிநாட்டு மொழியை மட்டுமே அனுமதிப்பதால் இம்மொழி நீக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் மொழியாக பிரெஞ்சை தேர்வு செய்த மாணவர்கள் ஏற்கனவே பயின்றே மொழிக்கே மீண்டும் மாறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு பயின்று வரும் மாணவர்கள் நிலை என்னவாகும் என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி பாடம் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசின் இந்த நடவடிக்கை நாட்டின் பன்முக தன்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும் எனவும் CBSE பள்ளியில் பிரெஞ்சு மொழி பாடம் நீக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் CBSE பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பை ஒன்றிய அரசு CBSE வெளியிட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2023 பரிந்துரைகள் அமல்படுத்துவதாக கூறி மாணவர்களிடையே பன்மொழி திறனை வளர்க்கிறோம் என்ற பெயரில் மும்மொழி பாடத்தின் திணிப்பினால் ஒரு வெளிநாட்டு மொழி, 2 பிராந்திய மொழிகள் படிக்கலாம் என்று சொல்லி ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பிரெஞ்சு பாடம் நீக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் கல்வி சுமையை அதிகரிப்பதோடு அவர்களின் இயல்பான கற்றல் முறையையும் பாதிக்கும் செயலாக அமைந்துள்ளது. இந்த திடீர் அறிவிப்பை செயல்படுத்த பள்ளிகளுக்கு மிக குறுகிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுற்றறிக்கை வெளியான 7 நாட்களுக்குள் அனைத்து பள்ளிகளும் இந்த முறையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்றும் அது குறித்த விவரங்கள் உடனடியாக CBSE இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் அனைத்து CBSE அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதுமான தயாரிப்புகள் இன்றி, பாடம் எடுக்க புத்தகங்கள் கூட இன்றி எவ்வளவு அவசரமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 6ஆம் வகுப்பில் மாணவர்கள் தேர்வு செய்யும் இந்த 3வது மொழிதான் பிற்காலத்தில் அவர்களின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான விருப்ப தேர்வாக அமையும் என்று CBSE வாரியம் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் முறையான பாட புத்தகங்கள் அரசு சார்பில் இன்னும் தயாராகாத நிலையில் உள்ளூரில் கிடைக்கும் புத்தகங்களை கொண்டே வகுப்புகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்தகைய ஒரு கட்டாய நடைமுறையை CBSE இயக்குநர் டாக்டர் பிரக்யா M. சிங் வலியுறுத்தியிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இந்த அறிவிப்பு புதுச்சேரி மண்ணின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தையும் அதன் நீண்ட கால மொழி வரலாற்றையும் சிதைக்கும் வஞ்சக செயலாகும். பிரெஞ்சு மொழியை தங்கள் வாழ்வியலின் ஒரு பகுதியாக கொண்டுள்ள புதுச்சேரி பூர்வகுடி மக்களின் உரிமையை இது நேரடியாக பறிக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் வேலை வாய்ப்பையும் இந்த தனிச்சையான முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் இந்த நடவடிக்கை நாட்டின் பன்முகத்தன்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் ஆகும். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தின் மலையாளம் பேசும் மாஹே மற்றும் தெலுங்கு பேசும் ஏனா பகுதி மாணவர்கள் மீது அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை கட்டாயமாக திணிப்பது மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளில் நசுக்கும் செயலாகும். இது மாணவர்களின் இயல்பான மொழி திறனை பாதிப்பதோடு பெற்றோர்களிடையே தேவையற்ற குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கும் என அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா வகுத்த இருமொழி கொள்கையே தமிழ் மற்றும் ஆங்கிலம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் உண்மையான பாதுகாப்பு என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மக்களின் விருப்பத்தை கேட்காமல் எடுக்கப்பட்டுள்ள இந்த தன்னிச்சையான முடிவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பன்முகத்தன்மையை சிதைக்கும் இத்தகைய
எதிர்சக்தியாக மொழி திணிப்பு நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கல்வித்துறையை கண்டித்து மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் கொண்டு வந்தாலும் கைது நடவடிக்கை பாயும் என்று கடலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டு மயிலாதுறை சேர்ந்த வல்லரசு என்பவர் புதுச்சேரி தமிழக எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் போலீசாரால் மறிக்கப்பட்டார். அவரது வாகனத்தை சோதனையிட்ட பொழுது புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட 1 லிட்டர் 680 மில்லி அளவுள்ள 3 பாட்டில்கள் மதுபானம் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனை சட்டவிரோத கடத்தல் என கூறி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு கடலூர் விரைவு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. தன் மீது புதியப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வல்லரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி வாதிடுகையில், தனிநபர்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் வரை மதுபானம் கைவசம் வைத்திருக்க அனுமதி அளித்து தமிழக அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்துள்ளது. அவ்வாறு இருக்கையில் வெறும் 1.68 லிட்டர் மது வைத்திருந்தது மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்தது சட்டப்படி சொல்லாதது என்று குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, தமிழக அரசின் விதிமுறைகளின்படி தனிநபர்கள் 4.5 லிட்டர் வரை மதுபானம் வைத்திருக்க அனுமதி உள்ள நிலைகள் மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்து ஏற்புடையதல்ல என கூறி அவர் மீதான வழக்கை ரத்து செய்து அதிரடி உத்தரவிட்டார். இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் கொண்டு வந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று கடலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கடலூர் மாவட்ட மதுவிலக்கு போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், சொந்த பயன்பாட்டிற்கு ஒருவர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்திருக்கலாம் என்ற அரசாணை 2025 திருத்தப்பட்டது. சமீபத்திய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரியிலிருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் எடுத்து வந்தாலும் கைதுதான் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற அம்மா நகரை சேர்ந்த ஜேம்ஸ் என்கிற திருடனை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா தலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தில் ஒன்றான பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவில் யாரோ ஒரு மர்ம நபர் கதவை உடைத்த உண்டியலில் இருந்த பணத்தை திருடிச் சென்றதாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்தார். அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. பின்னர் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பெயர்கள் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் தலைமையில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலை குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தார். படத்தை வைத்த தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் அம்மா நகர் பகுதியை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மகன் ஜேம்ஸ் வயது 21 என்பது தெரிய வந்தது. பின்னர் உண்டியலை உடைத்து திருடிச் சென்ற திருடனை உறுதி செய்த குற்றப்பிரிவு காவலர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக கண்காணித்து தேடும் பணியில் ஈடுபட்ட பொழுது வில்லியனூர் மணவேலி பகுதி அருகே இருந்த திருடன் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தார். பின்னர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்தினம், பிரபு, ரங்கராஜ் ஆகியோர் திருடனை துரத்திச் சென்று சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிடிப்பட்ட திருடன் ஜேம்ஸ் மீது கஞ்சா மற்றும் வெடிகுண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. பல நாட்களாக நோட்டமிட்டு உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றதும் தெரிய வந்தது. பின்னர் பிடிப்பட்ட ஜேம்ஸ் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து ஜேம்ஸ் ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்தியில் சிறையில் அடைத்தனர். தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகியுமான அன்சாரி துரைசாமி 32வது நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அஜந்தா தியேட்டர் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், பாஸ்கரண்ட தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து நினைவு நாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகதரக்ஷன் ரங்கநாயகி அம்மா தலைமையிலும் மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் அவர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அம்பலத்தடையார் வீதியில் அவரது வீட்டில் உள்ள படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர் அஞ்சலி செலுத்தினார். அவருக்கு பொன்னாடை பூர்த்தி மரியாதையை அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷன் ரங்கநாயகி அம்மாள் குடும்பத்தினர் செய்தனர். மேலும் பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷன் மிக சிறப்புடன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் தந்தனின்றா மெய்யழகன், ஏராளமான அன்சாரி துரைசாமி மெய் அன்பர்கள் கலந்து கொண்டு அவருடைய நினைவு நாளை போற்றி நினைவு கூர்ந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற மதிப்பீடு குழு உறுப்பினரும் புதுச்சேரி மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் இன்று பஹல்காமில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் பங்கேற்றார். இந்திய ரயில்வேயில் புதிய ரயில்வே திட்டங்கள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரயில்வே அமைச்சகம், வடக்கு ரயில்வே, IRCTC மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதிய ரயில் பாதைகள், பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் பயணிகள் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. விபத்தில் மூளைச்சாவடைந்தவரின் சிறுநீரகங்கள், விழி வெண்படலங்கள் தானம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை செயலர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சேலியமேடு DN பாளையம் சாலை எண் 30 வசித்து வந்த கிருஷ்ணனின் மகன் வரதன் சாலை விபத்திற்கு உள்ளானார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் அவர் மூளைசாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் ஒப்புதலுடன் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் எடுக்கப்பட்டன. 2 சிறுநீரகங்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டனர். 2 விழி வெண்படலங்கள் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டனர். இறந்தவரின் பிரேத பரிசோதனையும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தில் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் வரலாற்றில் மூளைசாவு அடைந்த ஒருவரிடமிருந்து உறுப்புகள் பெறப்பட்ட 2வது நிகழ்வு இதுவாகும். புதுச்சேரி அரசின் உத்தரவுகளின்படி மாவட்ட ஆட்சியர் குலோந்துகன், அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் முகமது யாசின், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு சேவைகள் இயக்குனர் டாக்டர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ், உறைவிட மருத்துவர் அதிகாரி டாக்டர் ஆதிமநாதன், மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஹர்தி சர்வர், குறைதீர்ப்பு அதிகாரி டாக்டர் சிறுநீரகத்துறை தலைவர் டாக்டர் மதன் மற்றும் உறுப்பு மற்றும் மாற்று குழுவினர் ஆகியோர் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். ஆதிதிராவிடர் உள்ளிட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகைகள் முறையாக சென்றடைவதில் குறைபாடுகள் உள்ளது. இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மத்திய அரசின் கல்வி தொடர்பான திடீர் அறிவிப்புகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையையும் கட்டாயமாக அமல்படுத்தும் முயற்சி மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என கூறினார். அரசு பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளிலும் இது அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழகத்தின் கல்வி நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த இருமொழி கொள்கையே மாணவர்களுக்கு சிறந்ததாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தனியார் பள்ளிகள் மீது போதிய கண்காணிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். அரசு விடுமுறை அறிவித்த பின்னரும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என கூறினார். ஆதி திராவிடர் உள்ளிட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவி தொகைகள் முறையாக சென்றடைவதில் குறைபாடுகள் உள்ளதாகவும், இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையில் முழுமையான சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை மட்டுமே அமல்படுத்த அரசு தெளிவான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பிறந்த நாளை முன்னிட்டு 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நலன் சார்ந்த பல்வேறு உதவி கட்சிகள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக சமூக சேவை அன்னை தெரேசா இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் ஏழை எளிய மக்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவர் சர்மா மற்றும் தொண்டரணி துணைத் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு உணவை வழங்கினர். தங்கள் கட்சியின் தலைவரின் பிறந்த நாளை மக்களுக்கு உதவும் வகையில் அன்னதானம் வழங்கி கொண்டாடிய கட்சி நிர்வாகிகளின் இந்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் சிவராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் சிவராஜ் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு லெனின் வீதியில் உள்ள ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் பெரியசாமி மற்றும் சேரன்நாதன், முருகேசன், ஓய்வு பெற்ற காவலர் இளங்கோவன், இளைஞர் அணி மணிகண்டன், தலைவர் பெரியசாமி, சக்தி நகர் மகளிர் அணி இணை சேர்ந்த ரோஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிவராஜுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.